செய்யணும். வழக்கறிஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்த அவங்களுக்கான பொருளாதாரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாளாடி எங்க போனாரு, அவங்களை கூப்பிடுங்க. சரியா? எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு வழக்குக்கு என்ன தொகையோ, ஒரு பாப்பா ஒன்று சொல்லிச்சு சரவணன் எல்லாம் உதவி பண்றாங்க, எல்லாருமே உதவி பண்ணட்டும். அந்த உதவியையும் அந்த ஆபீஸ்க்கு கொடுக்க சொல்லுங்க. அவங்க என்ன கேனா இந்த சட்டத்துக்கு காது கேட்காது, நம்மலாம் போய் கத்துனோம்னா. சரியா? மூத்த வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாரும் போகணும், அவங்க போவாங்க. இதே மாதிரி நீங்க ஒற்றுமையா இருந்து இனிமேலே இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுனால அதெல்லாம் விட்டுருங்க. 6 நாள்ல நீங்க நீதிமன்றத்தில் வச்சுதான் நீதியை நிலைநாட்டணும். அரசாங்கம் ஒரு காலமும் நமக்கு நீதி தராது. நீதிமன்றத்தின் மூலம் தான் ஜெயிக்க முடியும். உயிரை மதிக்காம அங்க மேல போனாங்க பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அந்த பிள்ளையெல்லாம் அந்த மேலே ஏறி நின்னவன்லாம் அவங்கெல்லாம் நமக்கு குலதெய்வத்துக்கு சமம். சரியா? நாம எனக்கெல்லாம் என்ன பொறுத்தளவுக்கு அந்த விக்கி பையன் அந்த புள்ள இருக்கா பாருங்க, நான் காலையில வரப்பையும் அந்த புள்ள தாங்க. நான் நேற்று 2 மணிக்கு வரேன், 2 மணிக்கு அந்த புள்ள முடிச்சுட்டு உட்காந்துட்டு வச்சுக்கேன். ஆனால் என்னென்ன இப்போ தானே எல்லாருமே போனணும். ஃபோன் பண்ண உடனே நான் போன வேகத்தில் அப்படியே திரும்பிட்டு ஓடி வரேன். ஒன்று சொல்கிறேன், இந்த சமுதாயம் அநாத சமுதாயம். ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் மீடியாவில் எடுத்துக்கோங்க. தேவேந்திரன் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வாய்க்கிளியை பேசிக்கிட்டு அங்கே வெட்டினா ஐயோ வெட்டிட்டானுங்க, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க கிழிச்சிங்களான்னு கேள்வி கேட்குறது. உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு அனாதையான ஒரு இப்படி வாழ்க்கை வாழக்கூடாது. யாருக்கு என்ன நடந்தாலும் இருக்கலாம். இந்த சுற்றுவட்ட கிராமத்துக்கு இவ்வளவு பேருக்கு கோரிக்கை கொடுத்துருக்கு. கிராமத்துக்கு 50 பேர் வந்திருந்தா இன்னைக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? ஏன் வரல? அரசியலா பிரிஞ்சிருக்கீங்களா? இல்ல நாங்க என்ன கட்சி சார்பாக கூப்பிட்டோம், அமைப்பு சார்பாக கூப்பிட்டோம், இந்த தேவேந்திர உடன்படியா தானே கூப்பிட்டோம். எல்லாருக்கும் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். நீங்களும் 4 பேருக்கு ஒண்ணுனா பொதிச்சு வந்தாதான் உங்களுக்கு ஒண்ணுனா வருவான். அடுத்தவனுக்கு எறியப்ப நம்ம போராட்டா நம்ம வீடு எறியப்ப எவனும் வர மாட்டான். உதவி பண்ண கத்துக்கோங்க. இந்த தடவை நீதிமன்றத்துக்கான பொருளாதாரத்தை நீங்க என்னமோ நானே ஓப்பனா சொல்றேன், நீங்க நகை வைப்பீங்களா நட்ட வைப்பீங்களா தெரியாது. உங்களுக்கு வீடு வேணும், நல்ல முறையில் ஒரு வீட்டு வசதியோட போகணும். இதை 2021 இப்போ உள்ள சந்தை மதிப்புக்கு பணம் வேணும்னா பட்டியாசினா இல்லையோ எதையோ ஒன்று வச்சு நீதிமன்றத்துக்கு தேவை செய்யுங்க. இல்லை அதுக்கு முடியலன்னா அண்ணன் நான் சொல்லியிருக்கேன், எல்லா உறவினர்களையும் நான் கேட்குறேன், இந்த சம்பாரிச்சு வச்சவங்கள்ட்ட இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒன்று வாங்கி நீதிமன்றத்து மூலம் ஜெயிச்சுக்கலாம். சரியா? போராட்டம் அதாவது நீதிமன்றத்தில் நாளைக்கு தொடர்ந்து நமக்கு ஆர்டர் வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். நீங்க பேசாம எங்கேயாவது கிளம்பி போய் உள்ள இருந்து போராட்டம் தான் இங்க ஓரமா நேரத்துல இருந்து என்ன செட்டு கொஞ்சம் அப்படி உள்ள கொஞ்சம் உள்ள ஏன் அடுத்தவனே வேலை வாங்குறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், செத்ததுக்கு அப்புறம் இருக்குங்க, செத்ததுக்கு அப்புறம் சீப்பு பவுடர்னா இருக்குங்க, செட்ட போடுங்க. தொடர்ந்து எல்லாரும் இங்கதான் இருக்கணும். அப்பதான் நீதிமன்றத்தில் வழக்கு வாதாடுறப்ப இந்த மக்கள் என்ன நிலைமை இருக்காங்கன்னு தெரியும். நீதிமன்றத்தில் நமக்கு ஆணை வர வரைக்கும் நம்ம இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் இப்படிதான் இருக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. பயனாளிகளுக்கு நாங்க கண்டிப்பா இடம் கொடுத்துருவோம். அது வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் இடையில ஏமாத்து வேலை இப்ப சொல்லுது. அதனால நாளைக்கு நாங்க பயனாளிகள் அண்ணன் கொடுத்துருங்க. ரெண்டாவது அவங்க யாரையும் நம்புறது இல்ல, நீதிமன்றத்தை தான் நம்புவோம். அதே சமயம் யாரும் போக கூடாது. 2 நாள் 3 நாள் படிப்பு கிடைப்பு எதனாலும் பரவாயில்ல. வாழ்வாதாரமே போனதுக்கு அப்புறம் என்ன எங்கேயோ போய் அனாதையா வாழ்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து வர அகதிகளுக்கு எல்லாம் என்ன வேணாலும் பண்றான். ரஷ்யால பாதிக்கப்பட்டா பாருங்கிறான். இங்க இருக்கிற ஒரு தமிழ் சமூகங்கிறோம். ஆனா என்ன தமிழனுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு? இங்க தெலுங்கு இல்ல. தயவு செஞ்சு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றேன், நல்ல முடிவுல எடுங்க. யார் எது சொன்னாலும் செம்பரியாடு மாதிரி தலையாட்டாதீங்க. இன்னைக்கு என்ன பாடுபட்டோம்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நான் மனசால சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் சரி, நேற்று இரவுல இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சின்ன உடம்பு மக்கள் நம்ம அனாதையா தான் நின்னோம். சரியா? இது நம்ம கூட இருக்கிற தெய்வம், அவங்க குலதெய்வங்களும் நம்ம கூட இருக்கிற அந்த காளியாத்தால் தான் நம்மளை காப்பாத்தினாங்க. காப்பாத்தல. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஊடகம் வந்து நமக்கான என்ன சொல்றது, ஒரு குலசாமின்னு நான் அது பேட்டியிலேயே சொல்லிட்டேன். இனிமேலாவது ஒற்றுமையா இருங்க. தயவு செஞ்சு இந்த ஒற்றுமையோட இருந்தா இப்ப எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வழக்கறிஞர்கள் மூலமா நம்ம நீதிமன்றத்தை தொடருவோம். யாரும் போக வேணாம். தயவு செஞ்சு செட்டு போட்டோன்னா இளைஞர்களுக்குலாம் ஒன்று சொல்றேன், என்ன வாழ்க்கை மனிதன். இன்னைக்கு பைக்கில் போற வயத்துல அன்னைக்கெல்லாம் வர பார்க்குறேன், எத்தனை உயிர் அனாதையா போகுது, குடிச்சு எத்தனை உயிர் போகுது, சமுதாயத்துக்கான ஒரு பிரச்சனை நடக்குது. நீங்க வந்து துடிப்போட நீங்க எல்லாம் இருக்கணும். யாரும் எங்கேயும் போகாதீங்க. செட்டு எல்லாரும் போட்டோம்னா எல்லாரும் இருப்போம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் நீதிபதிகளுக்கும் போகும். நம்ம பண்ற ஒவ்வொன்றுமே வந்து எல்லாருக்கும் போகும். போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம்.
நீதிமன்றத்தின் மூலம் நல்ல உத்தரவையும் நிர்வாகத்தின் மூலம் நல்ல அரசு மூலம் நல்ல உத்தரவையும் வாங்க செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இனமான சொந்தங்களே, என் பேர் சோலை பழனிவேல் ராஜன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மதுரையில் இருக்கிறேன். சமூக போராட்டங்களில் அண்ணன் ராஜ ஜெயக்குமார் மாதிரி தொடர்ந்து பணிகளாட்டு கொண்டிருக்கின்ற நான் வந்த பின்னால் தான் நிறைய தம்பிகள் என்னை பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் அவன் தொடர்பு கொள்ள முடியல, என்ன இல்லை, இது பரவாயில்ல. நான் இல்லை என்றாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்க இல்லையா, பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு சமூக உறவுகள் அங்கங்கே ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இது ஒரு கோரிக்கைக்கான போராட்டம் அல்ல, இது உரிமைக்கான போராட்டம், நம்ம வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். இந்த போராட்டம் என்பது யாருக்கும் எகென்ஸ்டா இல்லை. அதை முதல்ல அமைச்சர் மூர்த்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒண்ணுமில்லாத மூர்த்தியை ஒரு மந்திரியாக்கி அழகு பார்த்தது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று சொன்னால் மறுப்பு யாரும் இருந்தால் சொல்லுங்க. இந்த வெளிச்சனத்த மூர்த்தி என்று மந்திரியாக கோலோச்சி இத்தனை துறைகளை வாங்கி இருந்தார் என்று சொன்னால் அவர்னால் பாதிக்கப்பட்டது நம் இன மக்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு அன்பு சகோதரி தமிழரசி உள்பட, செல்வராஜ் உள்பட எந்தெந்த தேவேந்திரன் எல்லாம் இந்த திமுகவில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இங்கே கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சமூகம் சார்ந்து நீங்கள் ஒன்றாக இணையாத பட்சத்தில் இந்த மாதிரி துர்பாக்கிய நிலைமையை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா நம்மளுக்கான அரசாங்கம் இல்லை. நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆள வேண்டும். நாம் ஆளுவதற்கான ஒரு நல்ல சரியான ஒரு கட்சி, சரியான ஒரு அமைப்பு, நல்ல தலைவர் என்று வாக்களித்த பின்பு அவர்கள் அங்கு அடிமையாக இருக்கின்றார்கள். நான் இந்த பத்திரிகை வாயிலாக உங்கள் மக்களுடைய வாயிலாக நான் சொல்லிக்கிறேன், அனைத்து எதிர்கட்சிகளும் நம்மளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். நீங்க பல்வேறு கட்சிகளில் உறுப்பினராக இருப்பீங்க, பொறுப்பில் இருப்பீங்க. அந்தந்த தலைமைகளுக்கு நீங்கள் குரல் கொடுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏனென்று சொன்னால் இது தனிப்பட்ட அமைப்புகள், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த உறவுகள் வைத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும் மிகையாகாது அல்லது சரியாகாது. எதிர்கட்சியும் குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எப்படியெல்லாம் எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு நாடறியும், நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில தான் இன்று நம்முடைய போராட்டம், நம்முடைய இன்னைக்கு அகதிகளாக ஆக்கப்படுகின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது. ஆண்டாண்டு காலமாக ஒரு 6-7 தலைமுறையாக ஒரு மதுரையை சுற்றி இருக்கின்ற ஒரு தாய் கிராமம் என்று சொன்னால் இந்த சின்னகுடப்பும் ஒரு கிராமம். ஆனால் இந்த அரசுக்கு எப்படி எல்லாம் ஒரு கண்ணை உறுத்துகிறது, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் எப்படி கண்ணை உறுத்துகிறது என்று சொன்னால் ஐயா இமானுவேல் சேரனுடைய சிலை அந்த இடத்திலே இருக்கின்றது. அதை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இவர்களுடைய அடையாளங்கள் மறுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த விரிவாக்க செயல் திட்டங்கள். ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் மாற்று யோசனை, மாற்று செயல் திட்டத்தை உருவாக்கிவிட்டு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒரு இடையூறுகளையோ அல்லது ஏற்பாடுகளை செய்யணும். ஆனால் இந்த தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாற்று இடத்திற்கோ மாற்று வெகுமதியோ எதுவும் கொடுக்காமல் உடனடியாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னா, ஒரு வழக்கறிஞராக இருந்தால் நான் சொல்கிறேன், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். 15 நாளைக்கு முன்னாடி சர்வ் பண்ண பின்னால் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அதை கையெழுத்து வாங்கியிருக்கணும். யாருனாலும் வாங்கினாங்களா? நோட்டீஸ் கொடுத்தாங்களா? பாதி பேர் இல்லைன்றீங்க, பாதி பேர் கொடுக்கல. நோட்டீஸ் கொடுக்கல, சர்வதிகார ஆட்சி நடக்குது. அப்ப உங்களை எப்ப வேணாலும் காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசு உங்களை நிர்பந்தப்படுத்துது. அதற்கு என்றும் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பதை இந்த நிதர்சனமாக சொல்லுகிறேன். ஏன்னா இத்தனை வருட காலமாக இவங்கெல்லாம் எங்க போனாங்க நீ நினைக்கலாம். உங்களுக்குள்ள பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். என்று நாங்கள் தமிழ்நாட்டில் பாதி இடங்களுக்கு போகிறோம். இங்கே ஒரு பிரச்சனைனா அங்கே ஒரு பிரச்சனை சொல்கிறோம். இங்கே திருச்சுழியில் ஒரு பிரச்சனை ஓடுறோம், உடனே பார்த்தா தஞ்சாவூர் தசை விழாவுக்கு ஓடுறோம்.
இப்ப அரவன்மலை திருவிழாக்கு ஓடுறோம், அங்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு வரலாற்றை மீட்பதற்கான எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சமூகத்தினுடைய ஒற்றுமை, சமூகத்தினுடைய பண்பாடு, நாகரிகம், பொருளாதாரம் காக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே உங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் சொந்தங்களும் உங்களுக்கு எங்கெல்லாம் உறவுகள் இருக்கின்றோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த தகவலை பரிமாறுங்கள். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அங்கு குரல் கொடுங்கள். அந்த ஒற்றுமை நீங்கள் படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அரசு, தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு விழிப்புணர்வு அடையும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இந்த போராட்டம் 7 நாட்கள். நான் வரவங்க சொன்னேன், ராஜேந்திரமா பேசணும். சில நேரங்களில் அதிகாரிகள் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அதிகாரிகள் நம்மளுக்கு பாதகமாக இருக்கானா பாதகமாக இருக்கான்னு தெரியாது. நம்ம ஒரு நாள் டைம் கொடுங்க சார், சின்ன ஒரு இடம் கொடுங்க சார், உட்காந்துக்கிறேன், அப்புறம் நீட்டுவோம், காலை நீட்டுவோம், அப்புறம் படுப்போம், அப்புறம் மல்லாக்க படுப்போம், காலை அடிக்கிடுவோம். இது இயல்பு. இன்னைக்கு 7 நாள் கொடுத்துருக்க டைம் வந்து நிச்சயமாக அது 70 நாள் ஆகலாம், எவ்வளவு நாள் இழுத்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு இதே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, நீர்பிடிப்பு பகுதிகளில் வீடு கட்டி இருக்கு, ஆக்கிரமிப்பு வெளியே போங்கன்னா முல்லை நகரில் ஒரு 574 குடும்பங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க காலி பண்ண சொல்லி நீதிமன்றம் தலையிட்டு இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் போராட்டம். வருகின்ற பொழுது கூட அண்ணா நீங்கள் அவசியங்களுக்கு வந்துட்டு போய் ஆதரவு கொடுத்துட்டு போங்கன்னு இருக்காங்க. நான் முதல்ல சின்ன உடம்பு பிரச்சனை, அது என் சமூக மக்களுடைய பிரச்சனை, அங்கே நான் சென்று விட்டு நான் வருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். அந்த விஷயமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஆர்ஓட்ட பேசியிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது நாங்களை இடிக்கல, இவன் பேசாம எனக்கு என்ன இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏறி நம்ம மேல உட்கார்ந்துருவான். ஆனால் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய நியாயமான கோரிக்கை, உங்களுடைய தேவை, உங்களுடைய பூர்த்தி வெளியே தெரிந்தால் மட்டும்தான் அவர்கள் பயப்படுவார்கள். நல்லா தெரிஞ்சிருக்கணும். என் சகோதரி சொன்ன நீங்க வரும்போது 5 மணிக்கே வந்து உட்காண்டா சார் அப்படின்னு, அவன் 7 மணிக்கு வந்து உட்காண்டா சார் காவல்துறை. 4 மணிக்கா மன்னிச்சு, அப்ப நான் 7 கால நாளா கேட்டிருக்கேன் வந்திருக்கிறான். அவன் எவ்வளவு அரசினுடைய அடக்குமுறை, அரசு சொல்லுகின்ற செயலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆக இன்னைக்கு அதான் ஒரு சகோதரி எங்க சொல்லிச்சு, சார் மற்றதுல எல்லாம் எங்களுக்கு எதுவும் செய்யல, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இழுத்து மூடிடுறாங்க, எங்க வீட்டை இடிக்கிறதுக்கு எங்களை வந்து விரட்டுறதுக்கு காலையில இல்லாம அத்தனை காவல்துறை வந்து போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. ஏன்னா அவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவன் இட்ட பணியை செய்வதற்காக அந்த எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கத்தான் செய்வான். அரசு வந்து அது அரசினுடைய அடிமைகள் அப்படிதான் இருக்கும். அந்த அடிமைகளை உருவாக்கிய அந்த அடிமைகளுக்கு நம்ம தோள் கொடுத்தது நம்முடைய சமூகம் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இனமாக ஒன்று சேர வேண்டும். அந்த இனத்தினுடைய அடிப்படையிலே, இனத்தினுடைய பிரச்சனைகளே, இது மக்கள் பிரச்சனை, இது சமூக பிரச்சனை அல்ல, நம்முடைய பிரச்சனை இது. அதாவது மனிதன் என்ற போர்வையில அனைத்து சமூக மக்களும், அனைத்து அரசியல்